உங்களுக்கு யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமா? ஆமாங்க. அப்ப இந்த டிஷ்ஷ கண்டிப்பா செஞ்சு குடுங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. கடலை மாவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இதுலயே சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அத அப்படியே எடுத்து வச்சுடுங்க. ஒரு பவுல்ல கட்டி தயிர் போட்டு அத நல்லா அடிச்சு விட்டுருங்க. அந்த கடல மாவு கிரேவிய இதில கொட்டி நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதில மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சீரக பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி, சால்ட்டு, கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா அத அடிச்சு விட்டுருங்க. வாஷ் பண்ணி வச்ச காளான அதில மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சுடுங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில ஆயில் விட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதனதுமே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 தக்காளி, 10 பல்லு முந்திரி போட்டு நல்லா மிக்ஸில அடிச்சு அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தகுந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மஷ்ரூம் கிரேவிய இதில கொட்டி நல்லா கலரி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில வச்சு குக் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். தாபா ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா.